உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக உங்களுக்கு நான் ஒரு ரெசிபி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்பிளானது, சுவையாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட இன்னமும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். இப்போ அதை நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். செய்முறை: ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, வேச்ச முட்டை 2, அப்புறம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா நீங்கள் எப்படி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நம்ம வந்து தக்காளி சட்னிக்கெலாம் வந்து சும்மா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஆனால் இதுக்கு வந்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போடணும். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேவிச்சு வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த முட்டையும் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் வந்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த தேவையான அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி உங்களுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதங்கி எல்லாம் எடுத்து வச்சுருங்க. அந்த கடாயிலேருந்து எடுத்து வச்சுட்டு நல்லா வதங்கி ஆறுனதுக்கப்புறம் அரைக்கும்போது நல்லா நைஸாக அரைக்கலாம். அது கூடயே முட்டையும் சேர்த்து அரைச்சிருங்க. 2 முட்டை, வேவிச்ச முட்டையும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி நல்லா மையாக அரைச்சிடுங்க. அரைச்சோன்னே நல்லா உங்களுக்கு அந்த ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு வந்துடும். அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு தேவையான உப்பு, காரம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாதிரி அதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகான்னா அந்த வரமிளகான்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு ஒரு மிளகாய் 1 போட்டு தாளித்து அது மேலே ஊற்றிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் முட்டை போட்டிருக்கமே அந்த முட்டை ஸ்மெல் வருமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. முட்டை ஸ்மெல்லே வராது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.